Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates cause whenever we upload new video. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் கலர் ஃப்ளாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி வீடியோவில் கலர் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம கலர் ஃப்ளாஷ் பண்ண இந்த வீடியோவில் என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கைன்மாஸ்டர் ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கைன்மாஸ்டர் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுற கைன்மாஸ்டர் ஆப் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கோடு வரும். இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த வாட்டர் மார்க்கும் வராது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய ஃபான்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடிட் பண்ண வீடியோ ஃப்ளாஷ் பண்ண ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துருங்க. இப்போ ஒரு நிமிஷம். ஓகே இப்போ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கலர் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கிறது. நான் ஸ்லோவாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பேக்ரவுண்ட் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ப்ளூ கலர் மட்டும் கிளியராக தெரியும். ப்ளூ அப்புறம் க்ரீன் கலர் மட்டும் நல்லா ஹைலைட்டாக தெரியுது. ஸோ இப்படி தான் வீடியோவில் கலர் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போது பேக் போயிடலாம். பேக் போயிட்டு நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அதாவது 3 சைஸ் உங்களுக்கு காமிக்கும். இதில் நம்ம இன்றைக்கி எந்த சைஸ் எடிட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1:1 தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜில் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன், கலர் ஃப்ளாஷ் பண்ண வீடியோ. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எப்படி நீங்கள் வீடியோ வந்து கரெக்டாக இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு க்ராப் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் கலர் ஃப்ளாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் 1:1 நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த சைஸ் செலக்ட் பண்ணாலும் அதில் போய்ட்டு ஒரே ஒரு ஃபில்ட்ரு தான், நீங்கள் அதை ஆட் பண்ணாலே தானாக கலர் ஃப்ளாஷ் ஆகிடும். ஸோ மீடியாவில் போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ கலர் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். நான் இப்போது இந்த வீடியோ தான் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ. அதனால் இதில் இந்த சைஸில் இப்படி தான் காமிக்கும். ஸோ இதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி க்ராப் பண்ணி வைக்கணும். ஸோ வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு நேராக உங்களுக்கு இந்த வீடியோ வேணுமோ இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட போகிறீங்களோ அந்த டைமிங்க்கு நேராக வச்சுட்டு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை கிளிக் பண்ணி கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து எந்த இடத்துக்கு நேராக உங்களுக்கு வேணுமோ அதை கிராப் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிடுங்க. இப்போது நான் வந்து விஜய் சேதுபதி வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ விஜய் சேதுபதி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தெரியணும். ஸோ அதனால் அவர் தெரிகிற மாதிரி நான் வந்து கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே போல் நீங்களும் கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல்ட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கடைசி வரையும் சைஸ் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போது தேவையில்லாத பொசிஷன்லாம் வந்து கிராப்பில் போயிட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு இருக்க பாருங்கள். ரைட் சைட் கட் பண்ண போகிறீங்கன்னா ரைட் சைட் கொடுங்க, இல்லை லெஃப்ட் சைட் வேணாம் அப்படின்னா லெஃப்ட் சைட் கொடுங்க. ஸோ ஓகே, இப்போது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த வீடியோவில் எப்படி கலர் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை டச் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். இப்போது பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. கலர் ஃப்ளாஷ் இன்னும் பண்ணலை. ஸோ வீடியோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போது நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபில்டர் மட்டும்தான் கலர் ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தாலே தெரியும் எல்லாரோட கலர் போயிடுச்சு, விஜய் சேதுபதியோட கலர் மட்டும் இருக்குது. ஸோ எப்படி விஜய் சேதுபதி மட்டும் கலர் ஃப்ளாஷ் பண்ணிங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த கைன்மாஸ்டர் ஆப்பில் இருக்கிற ஒரு மைனஸ் இல்லை ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இதில் என்னென்ன கலர் வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியும்னா ப்ளூ கலர் அப்புறம் க்ரீன் கலர் மட்டும்தான் கலர் ஃப்ளாஷ் பண்ண முடியும். வேறு எந்த கலரும் ஃப்ளாஷ் பண்ண முடியாது. ஸோ விஜய் சேதுபதி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஷர்ட் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அதனால தான் அந்த கலர் தெரியுது. ஸோ வீடியோ அகைன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கலர் ஃப்ளாஷ் கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுங்கள். இது ஏன் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம கலர் ஃப்ளாஷ் பண்ண
அந்த இமேஜ் வந்து அந்த கலர் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதே போல் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான பாயிண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே கிளியராக இருக்கும், ஹைலைட்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் லைட்டாக ப்ளே பண்ணுறேன். இப்போது நம்ம வீடியோ வந்து கலர் ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மட்டும்தான் தெரியுது, மீதி எந்த கலரும் தெரியல, மீதி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் கலர் ஃப்ளாஷ் பண்ண முடியும் கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி. கைன்மாஸ்டர் ஆப் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் ப்ளூ கலர், அப்புறம் க்ரீன் கலர், லைட் க்ரே, இது போல் கலர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கலர் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அந்த ஃபில்டர் கொடுத்து நீங்கள் கலர் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வீடியோவில் கலர் ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்லேயே சொல்ல, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன்.